மைசெல்ஃப் அட்வொகேட் ரிசியா பர்வீன். என்னுடைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் டிப்ரெஷனில் இருக்காங்க. பாஸ்ட்டில் நடந்த டைவர்ஸை யோசிச்சு அவங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து பாஸ்ட்லேயே இருந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் போகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே, அதாவது மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரை தாண்டதுக்கு, அதாவது ஃபியூச்சருக்கு நீங்கள் போகிறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட மாட்டீங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ் உங்கள் மேலே சொன்ன அலிகேஷன்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை உங்களை வந்து கேரக்டர் அசசினேஷன் பண்ணதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். சரி, வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தயவு செஞ்சு ஃப்யூச்சருக்கு போங்க. ஃப்யூச்சருக்கு போனால் தான் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணோன்ட்டு பாஸ்ட்டில் இருக்கும் போது யோசிச்சிங்களோ அதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதை தாண்டிட்டு பாஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு உங்களையே நீங்கள் பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களையே நீங்கள் பேம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கே தான் இருக்கணும். யாருமே வந்து அவங்க, அதாவது இப்போ நான் இருக்கேன்னா நானே எனக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுமே தவிர மற்றவங்க வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்றது நான் யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணுமே. உங்களால் முடியுன்றதை நீங்கள் தான் நம்பணுமே. மற்றவங்க நீங்கள் நம்பணும், மற்றவங்க வந்து உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், அது தேவையில்லாத கதை. சரியா? அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா, உங்கள் மனசுக்கு அது கரெக்டாக படுதா அப்படின்றது மட்டும் யோசிச்சுட்டு உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள், உங்களுடைய சில்ட்ரன்ஸை பாருங்கள், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பாருங்கள். சரியா? உங்களுக்கு ஜாப் போக பிடிக்குதா, ஜாப்க்கு போய் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எஜுகேஷன் லெவலில் இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் படிக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் பாஸ்ட்டை நினைக்காதீங்க. பாஸ்ட்டை முடிஞ்சு போனது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது என்றைக்குமே திரும்ப வராது. சரியா? அதனால் இது பாஸ்ட்டே பார்த்துட்டு ஃப்யூச்சரை விட்டுறாதீங்க. ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.